ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஹார்ட் டு ஃபைண்டோட 4th பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். எபிசோடே பிளாஷ்பேக்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நம்ம லியனுக்கும் யுவாக்கும் எப்படி கல்யாணம் நடந்தது அப்படின்னு. சின்ன வயசுலயே முடிவு பண்ண இந்த கல்யாணத்துக்கு யுவாவை லியன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக யுவாவோட அம்மா, அந்த அண்ணா, அதாவது இந்த கெட்டவன் இருக்கான்ல அவன் பேரு ஃபெங்கி, இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அப்பாதான் வந்து என்ன வழி அனுப்பி வைப்பாருன்னு சொன்னீங்க, அவர் ஏன் வரல அப்படின்னு யுவா கேக்குறா. திடீர்னு அப்பாக்கு நேத்து ஃபீவர் வந்துருச்சுமா, அதான் அப்பா வரல. அதான் உங்க அம்மா வந்திருக்காங்கல்ல, கிளம்பி போ அப்படின்னு அவளோட அண்ணன் திட்ட ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மா வேற லேசா பயப்படுறாங்க. சின்னதா விரல்ல வேற காயம் இருக்கு, என்ன ஆச்சுன்னே தெரியல. இதனால பயந்து போயிட்டு யுவா அம்மாக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு யோசிக்கிறா. அப்போ லியனோட இடத்துல இருந்து அங்க புனித மரம் இருக்குல்ல, அதை பாத்துக்கிற ஆன்டி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கதான் யுவாவை கூட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. நல்ல நேரம் முடிய போது, வாமா கிளம்பலான்னு சொல்றாங்க. யுவா பிரியவே மனசு இல்லாம அங்க இருந்து போயிட்டு இருக்கா. முதல் தடவையா லியனுக்கு போயிடுறா. புனிதமான இடம்னா எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்கு ரொம்ப நாளா எனக்கு ஆசை இருந்தது. ஆனா அது என்னன்னு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். அவ்வளவு சுத்தம், எல்லாமே கிளீனா, எல்லாமே சேக்ரடா இருந்தது. ஆனா அந்த இடத்துல இருக்க ஒரே ஒரு கெட்ட விஷயம் நான் மட்டும் தான். ஏன்னா என் அண்ணன் என்ன மிரட்டி இங்க இருக்கிற லியனை கொல்றதுக்காக தான் என்ன இங்க அமுச்சு வச்சிருக்கான். நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. உன்னை லியன் வந்து பிக்கப் பண்ணிக்குவாருன்னு அந்த ஆன்ட்டியும் போயிருக்காங்க. பார்த்தாங்க லியன் வரான். இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் போல. சிரிச்சுட்டே அவளே பார்த்து கொடைய தலைக்கு மேல புடிச்சிட்டு இருக்கான். இவனை பார்த்துட்டு இவன் தான் அந்த பையனா அப்படின்னு யுவாவே கொஞ்சம் ஷாக் ஆயிடுறா. ஸ்ட்ரெயிட்டா கல்யாணம் தான், புனித மரத்துக்கு கீழே தான் கல்யாணம் நடக்குமா. ரெண்டு பேரையும் உட்கார வச்சுட்டு கல்யாண ஏற்பாடெல்லாம் தடப்புடலாம் நடக்குது. அந்த ஊர் மக்கள் எல்லாம் விருந்துக்கு ரெடி பண்றாங்க, கல்யாண சடங்குக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணு கொஞ்சம் மாப்பிள்ள பக்கத்துல உட்கார்ந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல, அவ தள்ளி வரதுக்குள்ள லியன் வேகமா யுவா பக்கத்துல போய் உட்கார்றான். அப்படியே பூக்கெல்லாம் மரத்துல இருந்து கொட்டி ஆசீர்வாதம் நடக்குது. ரெண்டு பேரோட முடியையும் சேர்த்து அதுல ஒரு பூவை கட்டுறாங்க. இது வந்து ஒரு புனிதமான கல்யாணம், இதுக்கான முதல் சடங்கு இதுதான் அப்படின்னு. அடுத்து லியன் யுவா அப்படின்னு ரெண்டு பேருமே அவங்கவுங்க விரல்ல கீறி ஒரு சொட்டு ரத்தத்தை எடுத்து தண்ணியில அதை விட்டு அதுக்கு ஆளுக்கு ஒரு பிரான்ச் மாதிரி மரப்பட்ட மாதிரி ஒண்ணு கொடுக்குறாங்க. ஆளுக்கு ஒண்ணு. அதை எடுத்து அந்த பிளட்ட மிக்ஸ் பண்ணணுமா. இப்படி கிராண்டா அந்த கல்யாண செரிமனி எல்லாம் முடியுது. லியன் யுவா ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ யுவா கேக்குறா, இது என்ன, எதுக்காக இந்த மரக்குச்சி கொடுக்குறாங்க அப்படின்னு. எங்க ஊர்ல இந்த புனித மரம் பல 100 வருஷமா இருக்கு. எங்களோட முன்னோர் ஒரு தடவை எங்க தாத்தா பெரும் தாத்தா இருப்பார்ல, அவரால பாட்டிய காப்பாத்த முடியாம போயிடுச்சான். அதனால அவர் வருத்தப்பட்டு இந்த மரக்குச்சியோட அவர் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திக்கிட்டாரு. இந்த ஊர்ல யாரு கல்யாணம் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு மரக்குச்சியால அவங்க ரெண்டு பேர் பிளட்டையும் அப்சர்வ் பண்ண வைப்பாங்க. அப்படி பண்ணும் போது ஒருத்தங்கள இன்னொருத்தங்களால, ஒய்ஃப ஹஸ்பண்டால ஒரு தடவை காப்பாத்த முடியும், உயிரை காப்பாத்துறதுக்கான சான்ஸ் கிடைக்கும்னு சொல்ல பிரமாதமா இருக்குன்னு சொல்லிட்டு யுவா சொல்லிட்டு இருக்கா. நீ என்ன விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கலன்னு எனக்கே தெரியுது, நீ ரொம்ப நர்வஸா இருக்க. நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண விரும்பல. ஆனா இந்த பிரான்ச் உன்னோட சொத்து, இதை நீ வச்சுக்கோ, இது உன்கிட்டதான் இருக்கணும்னு லியன் கொடுத்துடுறான். சரி ஓகே, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு அவன் கிளம்ப போயிட்டு இருக்கான். யுவா வேகமா அவனை கட்டி பிடிக்கிறதுக்கு பக்கத்துல போறா. எனக்கு எங்க வீட்டுல சொல்லி கொடுத்துதான் அனுப்புனாங்க, நான் என்ன தெரியுமா பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்னு சொல்றா. அதுக்கு உடனே லியன் பாக்குறான், நான் இங்க ஓரமா படுத்து தூங்க போறேன், நீ எதுவும் ஒன்ன ஃபோர்ஸ் பண்ணிக்க வேண்டாம், நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், நிம்மதியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருக்க பெட்ல போய் படுத்துடுறான். இன்னொரு பக்கம் நம்ம யுவாவும் போயிட்டு அவ்வளவு பெட்ல படுத்து தூங்குறதுக்கு போறா. பார்த்தா அந்த பூ மட்டும் இருக்குல்ல, முடியில கட்டி இருந்த பூ தனியா இருக்கேன்னு அதை மட்டும் குட்டியா தண்ணிக்குள்ள வச்சுட்டு யுவா அதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கா. லியன் அதை நோட் பண்றான். இவளுக்கு பூனா ரொம்ப பிடிக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இங்க மனசுக்குள்ள லியன் யோசிக்கிறான், நீ இதுவரையே என்ன பார்த்ததில்ல நினைச்சிட்டு இருக்க, ஆனா நான் உன்னை பார்த்த முதல் தடவையிலேயே லவ் பண்ணிட்டேன்னு ஒரு பிளாஷ்பேக்கை பத்தி யோசிச்சு பாக்குறான். முதல் தடவையா லியன் நம்ம யுவாவோட ஊருக்கு போயிருக்கும் போது உடம்பு முடியாம போயிருக்கு, ஒரு டாக்டர் கிட்ட போயிருந்திருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு குழந்தைக்கு தலையில அடிபட்டு கூட்டு வந்திருக்காங்க. நம்ம யுவா தான் கூட்டு வந்திருக்கா. சீக்கிரமா போய் மருந்து கொடுங்கன்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்கா. கையில ஒரு பேப்பர் பொம்மையை வச்சுட்டு அந்த சின்ன குழந்தைக்கு விளையாட்டு காட்ட ஆரம்பிக்கிறா. அந்த பாப்பாவும் அழுகிறத நிறுத்திட்டு அந்த பொம்மைய பாத்துட்டு இருக்கா. அதுக்குள்ள குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ யுவாவை பாக்குறதுக்கு ஆளுங்க வந்துடுறாங்க. இளவரசி, எதுக்கு நீங்க தனியா விட்டு ஓடி வந்தீங்க, கையெல்லாம் அழுக்க அடிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கத்தாத இளவரசின்னு யாருக்காவது தெரிஞ்சிட போகுது, இங்க இருந்து போலாம் அப்படின்னு யுவா கிளம்பி இருக்கா. லியனுக்கும் யுவாக்கும் தான் கல்யாணம் நடக்கணும்னு சின்ன வயசுலயே முடிவு பண்ணப்பட்டிருக்கு. இந்த இடத்தோட இளவரசி இவ்ளோ நல்ல பொண்ணா அப்படின்னு லியன் பயங்கரமா டச் ஆயிடுறான். அதுக்கப்புறம் எப்படா அவளை கல்யாணம் பண்ணிக்குவோன்னு வெயிட் பண்ணி இப்ப இந்த கல்யாணம் நடந்திருக்கு. நான் உனக்காக பல வருஷம் வெயிட் பண்ணேன், இப்போ நீ என் பக்கத்துல வந்துட்டேன்னு ஹாப்பியா சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையிலே நம்ம லியன் யுவாக்கு பூ பிடிச்சிருக்குன்னு பெரிய பொக்கேவா ரெடி பண்ணிட்டு அவளை பாக்குறதுக்கு சந்தோஷமா ஊர் மக்கள் எல்லாம் கிராஸ் பண்ணி போறான். அங்க இருக்கிற எல்லாரும் பாக்குறாங்க, பாரு அவருக்கு சந்தோஷத்தை, புது மாப்பிள்ள குஷியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம யுவாவும் உள்ள உட்காந்து அந்த பூவை பார்த்துட்டு தான் இருக்கா. ஒரு நிமிஷம் அவளுக்கும் லியன் மேல பாசம் வர ஆரம்பிக்குது. ஆனா யுவா கூட வேலைக்கார பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒருத்தி வந்திருக்கா.
இந்த பொண்ணு யுவா அண்ணன் இருக்கான்ல அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் போல அவன் தான் அனுப்பி வச்சிருக்கான். எதுக்காக இங்க வந்தங்கிறத மறந்துடாது. தளபதிக்கு லெட்டர் அனுப்பிட்டோம், அவர் எல்லாத்தையும் பாத்துக்குவாருன்னு தைரியத்துல தானே இருக்க. தளபதிக்குலாம் லெட்டர் போகாது, எல்லா லெட்டரையும் நான் வாங்கிடுவேன். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க அண்ணன் அரண்மனைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாரு. அன்னைக்கு உங்க அம்மா உன்னை வழி அனுப்ப வரும்போதே கத்தி முனையில தான் வந்தாங்க, அதெல்லாம் தெரியும்ல. சோ ஒழுங்கா இங்க லியனை கொல்றதுக்காக வந்திருக்க, கொன்னுட்டு அடுத்த வேலையை பாரு அப்படின்னு யுவாவை மிரட்ட ஆரம்பிக்கிறா. கரெக்டா அப்பன்னு பார்த்து லியன் வரான். சார் வந்துட்டாருங்க, நான் கிளம்புறேன்னு வேலைக்கார பொண்ணு மாதிரியே நடிச்சிட்டு அவ அங்க இருந்து கிளம்ப, இவகிட்ட ஏதோ ஆஃபா இருக்கு அப்படின்னு மட்டும் லியனுக்கு புரியுது. உனக்கு பூனா ரொம்ப பிடிக்கும்னு இதை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு லியன் சொல்றான். யுவாக்கு இதை எப்படி ஃபீல் பண்றதுன்னு தெரியல. இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உங்க கூட சேர்ந்து தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறேன். நேத்து விருந்துல நீ எதுவுமே சாப்பிடல, இங்க எதையுமே பச்சையா நாங்க காய்கறி எல்லாம் சாப்பிடுவோம், அது உனக்கு பிடிக்காது போல. அதான் உனக்காக உங்க ஊர்ல பண்ற மாதிரியே சாப்பாடு பண்ண சொல்லியிருக்கேன்னு சொல்ல யுவா சாப்பிட்டு பாக்குறா. எல்லா சாப்பாடும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இத குடியேன்னு சொல்லிட்டு மாதுளம்பழம் ஜூஸ் குடுக்கறான். யுவா இருக்கிற ஊர்ல மாதுளம்பழமே இல்லவே இல்லையா. இத நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவ குடிக்கிறா. ரொம்ப இனிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. லியனுடனே இனிப்பா, அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா பிறந்ததுல இருந்தே எனக்கு டேஸ்ட் பண்ற அந்த சென்ஸ் கிடையவே கிடையாது. பரவாயில்ல, சாப்பாடை வச்சு யாரும் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கான். ஆனா யுவாக்கு அவனை பாக்குறதுக்கு பாவமா இருக்கு. டேஸ்ட் கூட அவனால ஃபீல் பண்ண முடியாதான்னு. அடுத்து அந்த பாத்துக்கிற ஆண்டி இருக்காங்கல்ல, மரத்தோட காவல் ஆண்டி, அவங்க கூப்பிடுறாங்க. லியன் மரத்துல போய் கை வைக்கிறான். இது கல்யாண கான்ட்ராக்டா. அவன் கையில ஒரு சீல் மாதிரி வந்துருது. அதே மாதிரியே யுவாவும் கை வைக்கிறா. ஆனா அவ கையில இந்த சீல் வரல. புது பொண்ணுங்கிறதால மரம் இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கல போல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அந்த ஆண்டி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இது என்னது அப்படின்னு யுவா கேக்குறா. இந்த இடத்துக்கு தலைவன் தலைவியா வரப்போற தகுதி இருக்கிற எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்து இந்த மேரேஜோட ஒரு கான்ட்ராக்ட போட்டுக்கணும். அது என்ன அப்படின்னா, நம்ம இந்த மரத்தை காப்பாத்துறோம் அப்படின்னு மரத்துக்கு சத்தியம் பண்ற மாதிரி. அதே மாதிரியே ஒரு தடவை வாழ்க்கையில இந்த மரம் காப்பாத்தும் அப்படின்னு சொல்ல பிரமாதமா இருக்கு, அழகா இருக்கு கதை அப்படின்னு சொல்லிட்டு யுவா சொல்ல ஆரம்பிக்கிறா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்க பூமியை சேர்ந்த ஒருத்தங்களோட ஒரு தேவதை காதல்ல விழுந்துட்டு கடவுளுக்கு தெரியக்கூடாதுன்னு இந்த தனி இடத்தை கிரியேட் பண்ணி இங்க வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பெரிய கடவுள் கண்டுபிடிச்சு அவங்கள அழிக்க உத்தரவு பண்ணிட்டாரு. அவங்களோட ஆத்மால ஒரு பகுதி தான் இந்த மரமா மாறிடுச்சு. அதான் கல்யாணங்கிறது இந்த மரத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு லியன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த கான்ட்ராக்ட பத்தி கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு லியன் சொல்லிட்டு இருக்கான். எங்க யுவா மறுபடியும் போனதும் அந்த வேலைக்கார வில்லி வந்துடுறா. எத்தனையோ சான்ஸ் கிடைச்சிருக்கும், அவன் கூடயே தூங்கிட்டு இருந்தானா. இப்ப அவனும் வேற அவன் கூட தூங்குறது இல்ல, தனியா போய் தூங்கிட்டு இருக்கான். என்ன பண்ண போற, இன்னைக்கு உனக்கு ஃபைனல் சான்ஸ் குடுக்குறேன், இன்னைக்கு நீ அவனை கொலை பண்றேன்னு பூவை பிரிச்சு அவன் மேல அப்படியே போட ஆரம்பிக்கிறா. இல்லன்னா உங்க அம்மா கதை அங்க க்ளோஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூல போதை மருந்து தடவி இருக்கேன். இன்னைக்கு உன்னையே உன்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம போகும்போது எப்படி அவனை நீ தள்ளி விடுற நானும் பாக்குறேன் அப்படின்னு வேலைக்கார பொண்ணு அங்க இருந்து போயிடுறா. இத பாத்துட்டு யுவாக்கு பயமா இருக்கு. அங்க இருந்து வெளியே போலான்னு ட்ரை பண்றா. அப்பன்னு பார்த்து லியன் வந்துடுறான். ஏன் சாப்பிடல, உனக்கு பிடிச்ச சாப்பாடு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல இந்த ஊர்ல கல்யாணம் ஆன பொண்ணுங்கெல்லாம் 3 நாளைக்கு குளிக்க கூடாதாமேன்னு கேட்க, ஆமா அது சும்மா ரூல் தான், அது ஒண்ணும் இல்ல, உனக்கு குளிக்கணுமா, சரி வா நான் உனக்கு கூட்டு போறேன் அப்படின்னு அங்க இருக்கிற குளியல் ரூம்க்கு கூட்டு போறான். நான் காவலுக்கு நிக்கிறேன், கவலைப்படாத, நீ நிம்மதியா குளி அப்படின்னு சொல்ல யுவா குளிக்க ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி ஒரு தங்கமான பையனை போய் யாராவது கொல்லுவாங்களா, எனக்கு வேற ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு வரா. அவளுக்குன்னு ஒரு வெப்பன் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அந்த கையில எடுத்து பாக்குறா. இவளுக்கே லேசா கை கேறிடுது. எவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்னு யோசிச்சுட்டு இத வச்சு லியனை கொல்றதா அப்படின்னு என்ன இவ்வளவு பாசமா பாத்துட்டு இருக்காரு, பார்த்து ஒன்னொன்னே செய்யறாரு, அவர் எப்படி நான் கொல்ல முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. மறுபடியும் பெட்டிக்குள்ளேயே போட்டு மூடி வச்சிடுறா, பயமா இருக்கு அப்படின்னு. ஆனா கரெக்டா மறுபடியும் இந்த வேலைக்கார பொண்ணு யுவாவை பாக்குறதுக்கு வரா. பெர்ஃபெக்ட் பிளான் இருந்தது, அதையும் நீ வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிட்ட. 3 நாள் டைம் கொடுத்தேன், அதுக்குள்ளேயே நீ கொலை பண்ணல. இங்க பாரு அப்படின்னு ஒரு குட்டியா பெட்டி ஒண்ணு காட்ட, அதுல யுவாவோட அம்மாவோட நெகம் ஒண்ணு இருக்கு. அதனாலதான் அவங்க அம்மா கல்யாணத்தன்னைக்கு கட்டு போட்டிருப்பாங்க போல. முதல் நாளே நெகத்தை உருவி எடுத்துட்டு வந்திருக்கா அவளை மிரட்டுறதுக்காக. அடுத்து நான் கூப்பிட்டா என்ன ஐட்டம் வரும் தெரியுமா, இன்னைக்குதான் உனக்கு ஃபைனல் சான்ஸ், இந்த கத்தியில விஷம் தடவி வச்சிருக்கேன், இன்னைக்கு எப்படியாவது அவனை கொல்ற அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறா. லியன் இங்க வேலைக்கார பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். என்ன ஆச்சுன்னு தெரியல அவளுக்கு, கண்டிப்பா ஏதோ அப்செட்டா இருக்கா. அவ மனசுக்குள்ள ஏதோ உறுத்தல் இருக்கு, சரியா தூங்குறது கூட இல்ல. அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு லியன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு நைட்டு யுவா மறுபடியும் பூவை பாக்குறா, கத்திய பாக்குறா. கரெக்டா அப்பன்னு பார்த்து லியன் உள்ள வரான். கத்தியை உள்ள வைக்கிறா அப்படின்னு கீழே வேற போட்டுடுறா. ஒரு வழியா அதை எடுத்து கத்திய உளைய வச்சுட்டு உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்கா. எதுக்காக வந்திருக்கீங்கன்னு. இல்ல எப்ப பாரு ரூம்குள்ளேயே இருக்க, வெளியே வந்து சுத்தி பாக்கலாம்ல அப்படின்னு கேட்டுட்டு, உனக்கு டிராயிங் வரைகிறதுனா பிடிக்கும்னு கொஞ்சம் இங்க் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், கலர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு லியன் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. பேப்பர்ஸ் இல்ல பாரு, பேப்பர்ஸ் கொண்டு வான்னு வேலைக்கார பையனை லியன் வெளியே அனுப்புறான்.
உன் ஹஸ்பண்ட் நானு, உனக்கு ஏதாவது பிரச்சனை நான் என்கிட்ட சொல்லு. இந்த இடத்துல நீ என்ன நம்பிதான் இருக்க முடியும்னு எனக்கு நல்லா புரியுது. உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்றதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு லியன் அங்கிருந்து வெளியே போறான். யுவா வேகமா அவனை புடிச்சு இழுத்து, இன்னைக்கு நைட்டு நீங்க ரூம்லயே ஸ்டே பண்றீங்களா, தூங்குறீங்களான்னு கேட்க ஓகே அப்படின்னு லியன் சொல்லிடுறான். 2 பேரும் ஆளுக்கு இருக்க ஆப்போசிட் பெட்ல படுத்துக்கிறாங்க. தனியாவே இருக்கேனா, அதான் பயமா இருக்குன்னு யுவா சொல்றா. அத பத்திலாம் கவலையே படாதன்னு லியன் சொல்லிட்டு படுத்துக்கிறான். எங்க கையில வால் எடுத்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா லியன் தூங்கிட்டான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா யுவா பக்கத்துல வந்துட்டு இருக்கா. எடுத்து கத்தி எடுத்து கொல்ல கூட போயிடுறா. ஆனா அவளுக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. சத்தியமா என்னால கொல்ல முடியாதுன்னு மறுபடியும் போய் அவ இடத்துலயே படுத்துக்கிறா. அடுத்த நாள் காலையில முதல் வேலையா கைக்குள்ள கத்திய வச்சு எடுத்துட்டு போயிட்டு காட்டுக்குள்ள அந்த கத்திய அதே இடத்துலயே புதைச்சிடுறா. ஆனா அத லியன் அவன் வேலைக்கார பையன் 2 பேரும் பாத்துடுறாங்க. இத அப்ப பாக்காம யுவா அங்கிருந்து ஓடி போயிட, என்னங்க இது, கத்தி அந்த பொண்ணு வச்சிருந்தாங்க, நேத்தே நீங்க பாத்தீங்க, அதுக்கப்புறம் நைட்டு ஒன்னும் நடக்கலையான்னு கேட்க லியன் யோசிச்சு பாக்குறான். நல்லா முழிச்சுதான் இருந்திருக்கான். கத்திய திருவ பக்கத்துல வரும்போதெல்லாம் ஜஸ்ட் படுத்தே இருந்திருக்கான், என்ன நடக்குதுன்னு பாக்கலான்னு. அவளுக்கு என்ன கொல்லணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாதுங்கிறது இவனுக்கே நல்லா புரிய ஆரம்பிக்குது. யுவா அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளோட ரூம்குள்ள இந்த ஊரோட வேலைக்கார பொண்ணு ஒருத்தி போயிட்டு இருக்கா. ஏதாவது லெட்டர் ஏதோ அனுப்பணும்னா சொல்லுங்க, போஸ்டுக்கு நான் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல, எங்க ஊருக்கு லெட்டர் போட முடியுமா, வேற வழி கூட இருக்கா அப்படின்னு யுவா கேட்டுட்டு இருக்கா. எல்லாமே போஸ்ட் ஸ்டேஷன் தாண்டி போகணும், கண்டிப்பா போகலாமே அப்படின்னு சொல்ல, அப்போ தளபதிக்கு இந்த வழியா நான் லெட்டர் அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க லியன் மறுபடியும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த கத்தியில விஷம் இருக்கு அப்படிங்கறத அசிஸ்டன்ட் கண்டுபிடிச்சு கையில எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். அவங்களால உங்களுக்கு ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றான். இல்ல, அந்த வேலைக்கார பொண்ணு மேல எனக்கு டவுட் இருக்கு, அவ மேல கண்ணு வச்சுக்கோன்னு லியன் அங்க இருந்து கிளம்புறான். இங்க இந்த வேலைக்கார வெளி மறுபடியும் யுவா கிட்ட போயிட்டு மிரட்ட ஆரம்பிக்க, யுவா பாக்குறா. இங்க பாரு, உனக்கு என்ன வேணும், இங்கே ஒரு நல்ல பையனா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், பணம் சொத்துன்னு எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்ல, ஏன் இங்க இருக்கிறவங்க உயிரோட இருக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையான்னு அவ மிரட்டுறா. உடனே யுவா கையில கத்தி எடுத்துட்டு, இங்க இருக்கிறவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தது உன்னை சும்மா விட மாட்டேன், அப்புறம் உன் கண்ணை நோண்டி விட்டுருவேன், அப்புறம் என் அண்ணன் உன் பின்னாடி எப்படி நாக்க தொங்க போட்டுட்டு வரான்னு நானும் பாக்குறேன், என் ரூம்குள்ள இனிமே என் பெர்மிஷன் இல்லாம நீ வராத, எனக்கு என்ன வேலை பண்ணுன்னு தெரியும், அதை நான் பண்ணிக்கிறேன், இங்க இருந்து வெளியே மட்டும் போயிடுன்னு யுவா கத்தி வைக்கிறா. அந்த பொண்ணும் அங்க இருந்து கிளம்பிடுறா. இங்க அந்த ஆன்டி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு நம்ம லியன் கேக்குறான், அந்த பொண்ணுக்கு நீங்க வீட்ல இருந்து கூட்டு வந்தீங்கல்ல எப்படி இருந்ததுன்னு. அந்த பொண்ணோட அப்பாவே வரலப்பா, அவங்க அண்ணனும் அம்மாவும் தான் வந்தாங்க, அவங்களும் ஒரு மாதிரி நர்வஸா இருந்தாங்க, இந்த பொண்ணு வருத்தத்தோடயே தான் கிளம்பி வந்தா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் வச்சு நம்ம லியன் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு முடிவுக்கு வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள அவனோட அசிஸ்டன்ட் ஓடி வந்து, நீங்க சொல்றத கேட்காமலே நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன், யுவா லெட்டர் எழுதி போஸ்டுக்கு அனுப்ப போனாங்க, அந்த லெட்டர் அவங்களுக்கு தெரியாம உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு படிச்சுட்டேன், ஒரு பெரிய ஸ்கேமே நடந்துட்டு இருக்கு, உங்களை கொல்றதுக்காக தான் யுவாவை இங்க கல்யாணம் பண்ணி அமிச்சிட்டு இருக்காங்க, அவங்க அம்மாவை அங்க பணைய கைதியா அம்மாவையும் அப்பாவையும் புடிச்சு வச்சுட்டு அவங்க அண்ணன் பண்ற வேலை இது, உங்க உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு, அதுல காப்பாத்த சொல்லி உங்க ஊர் தளபதிக்கு தான் யுவா லெட்டர் எழுதியிருக்காங்க, அந்த லெட்டரை நான் மறுபடியும் அந்த தளபதிக்கே அமிச்சிட்டேன்னு சொல்ல, யுவா மேல தப்பு இல்ல, அவளோட அண்ணன் இருக்கான் பாரு, இதுவரையும் நான் அவனை பார்த்ததே இல்ல, என்ன கொல்லணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான், உங்க அப்பாவை புடிச்சு வச்சிருக்கிறது அவங்க உள்நாட்டு பிரச்சனைங்கிறதால அதுல நான் தலையிடவும் முடியாது, அந்த தளபதிய நான் பாக்கணும், சீக்கிரமா அங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு லியன் அங்கிருந்து கிளம்புறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்கான். அங்கிருந்து நேரா யுவாவா பாக்குறதுக்கு போறான். நான் ஒரு லெட்டர் ஒன்னு அனுப்பியிருந்தேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கவலைப்படாத, போய் சேர்ந்திருக்கோம் வரியா, நான் கொஞ்ச நேரம் உன்னை கூட்டிட்டு வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு லியன் கிளம்புறான். யுவாவும் அவனும் ஒன்னா வந்துட்டு இருக்காங்க. மார்க்கெட்குள்ள எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அங்க யாரோ மாதுளம்பழம் செடி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க போல. இது எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு யுவா கேக்குறா. இந்த ஊர்ல மாதுளம்பழம் செடி அப்படிங்கிறது காதல காட்டுற ஒரு விஷயம், அதுல நிறைய முத்துக்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கப்பலுக்கு கல்யாணம் ஆனா நிறைய பிள்ளைங்க பிறக்குங்கிறது தான், அப்படி செல்வ வளம் கொலிக்குங்கிறது தான் சிம்பாலிக்கா சொல்லுவாங்க. அங்க பாரு, ஒரு பொண்ணு கூட அக்செப்ட் பண்ணிக்கிறா அத அப்படின்னு சொல்ல, யுவா பாக்குறா. அட ஆமா, கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ள ஈவினிங் டைம் ஆகுறதுக்குள்ள மார்க்கெட் முடியுது. என்ன மார்க்கெட் அதுக்குள்ள முடிஞ்சிருச்சுன்னு கேக்குறா. இங்க அவ்வளவுதான், மதியான டைம் முடியும் போதே வேலை எல்லாம் முடிஞ்சிரும், அப்புறம் நாங்கெல்லாம் ஜாலியா ஃபன் தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்க நிலா வெளிச்சத்துல தீயெல்லாம் மூட்டி விட்டு ஊர் மக்கள் எல்லாம் ஜாலியா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இத லியனும் யுவாவும் சேர்ந்து 2 பேரும் ஒன்னா பாத்துட்டு இருக்காங்க. சிரிச்சு சந்தோஷமா பாக்குறா. நீயும் டான்ஸ் ஆடுறியான்னு லியன் கேக்குறான். ஐயோ இல்ல இல்ல, எனக்கு உட்காந்து நட்சத்திரத்தை பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி வா, நான் உனக்கு வேற நட்சத்திரத்தை காட்டுறேன், கொஞ்சம் கண்ணை மட்டும் கட்டிக்கோன்னு அவளோட கண்ணை கட்டி விட்டு அந்த புனித மரத்துக்கிட்ட கூட்டு வந்துட்டு இருக்கான். அங்க நிறைய குட்டி குட்டியா ஜொலிக்கிற மாதிரி பறக்குது. இதெல்லாம் மின்மினி பூச்சியான்னு கேக்குறா. இல்ல, இந்த மரத்தோட இதயத்துல இருந்து வர பூச்சிங்க, பூச்சினே சொல்ல முடியாது, தொட்டு பாருன்னு சொல்ல, ஒரு விஷயத்த நம்ம யுவா தொடுறா. அந்த பூச்சிய அதவ மூக்குல போய் உட்காருது. என்ன ஆச்சோ தெரியல, திடீர்னு மயங்கி விழறா. அவளை நம்ம லியன் தூக்கிட்டு போயிட்டு அவளை ரூம்ல படுக்க வைக்கிறான். உன்னை தூங்க வைக்கிறதுக்கு வேற வழியே தெரியல அப்படின்னு. அடுத்த நாள் நல்லா தூங்கி யுவா எந்திரிக்கிறா. பக்கத்துல லெட்டர் ஏதோ இருக்கு.
எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியே போறேன், நீ தூங்காமலே இருந்த, அதனால்தான் அந்த பூச்சி உன் மேல பட்டுச்சுன்னா அதுல இருக்க பொடி ஒண்ணு தூங்க வைக்கும். அந்த பொடி உன் பக்கத்துல வச்சிட்டு இருக்கேன், அது ரொம்ப ஓவரா சாப்பிடக்கூடாது, லைட்டா சாப்பிட்டாதான் நல்லா தூக்கம் வரும், இல்லனா இறந்து போன மாதிரி உடம்பு ஆயிடும், அப்புறம் தண்ணி குடிச்சாதான் உடம்பு சரியாகும், பார்த்து யூஸ் பண்ணிக்கோ, உனக்காக நான் ஒரு மாதுளம் பழ மரம் ஒண்ணு நட்டு வச்சிருக்கேன், அத நல்லா பாத்துக்கோ, அது பூத்து குலுங்கணும், ஓகேவான்னு சொல்லி வச்சுட்டு லியன் எழுதிட்டு போயிருக்கான். அங்க பார்த்தா அந்த வேலைக்கார வில்லி இருக்கால, அந்த ஊர் வேலைக்கார பொண்ணு கிட்ட போயிட்டு லியன் எங்க போயிருக்காருன்னு கேக்குறா. எனக்கு அதை பத்தி தெரியலையே, ஒன்னும் பிரச்சனை எல்லாம் இருக்காதுன்னு மட்டும் அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் யுவா அந்த வேலைக்கார பொண்ணு கிட்ட, நீ அவங்க கிட்ட வச்சுக்காத, கொஞ்சம் கம்மியாவே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க அதுக்குள்ள இந்த யுவாவோட அண்ணன் இருக்கான்ல, அவன் அந்த வேலைக்கார பொண்ணு கூட ஒரு பயங்கரமா க்ளோஸான ரிலேஷன்ஷிப்ல இருப்பான் போல. அந்த இதயம் எனக்கு வேணும், அந்த மரத்தோட இதயம், அது மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நான் பவர்ஃபுல் ஆயிருவேன், உலகத்துக்கே ராஜாவாயிருவேன், நான் உலகத்துக்கே ராஜானா நீதான் ராணின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவகிட்ட பில்டப் எல்லாம் கொடுத்து வச்சிட்டு இருக்கான். யுவா அங்கே போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. பார்த்தா மரத்துல ஒரு பறவை முட்டை போட்டிருக்கும் போல, கூடு டக்குன்னு காத்துல பறந்து கீழே விழுது. யுவா அதை புடிச்சிட்டு அதை மறுபடியும் மரத்து மேல வச்சிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு அவங்க ஊர் தளபதி கிட்ட இருந்து நான் பாத்துக்கிறேமா அப்படின்னு லெட்டர் வருது. எப்பவுமே லேட்டா வரும், இன்னைக்கு சீக்கிரம் வந்துருச்சு, இது தளபதியோட கையெழுத்து தான், எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு யுவா அவளோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. அவ பாட்டுக்கு கூலா அந்த ஊர் வேலைக்கார பொண்ணோட உட்காந்து பூக்கள்லாம் அலங்காரம் பண்ணி வச்சிட்டு இருக்கா. இது அந்த இடத்துக்கு வர அந்த கெட்ட வில்லி பாத்துட்டா, இவ அந்த வீட்டு பொண்ணா இல்ல, இந்த வீட்டு மருமகள் ஆயிட்டா, இவளை நம்பி பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இங்க யுவா கிட்ட வேலைக்கார பொண்ணு நிறைய ஆல்கஹால் வேணும்னு ஒரு பானை நிறைய ஆல்கஹால வாங்கிட்டு போயிருக்கா அந்த வில்லி அப்படின்னு சொல்லி விட்டுறா. அவளுக்கு எதுக்கு ஆல்கஹால், அவளால ஒரு வாய் கூட குடிக்க முடியாதுன்னு யுவா அங்க இருந்து பாக்குறதுக்காக கிளம்புறா. ஆனா அதுக்குள்ள அந்த பானை நிறைய இருக்கிற ஆல்கஹால மரத்துல ஊத்தி புனித மரத்தை பத்த வச்சிடுறா அந்த வில்லி. அதுக்குள்ள அங்க வந்துட்டு யுவா என்ன பண்ணிருக்க, புனித மரம் பல வருஷமா இருக்குன்னு அதை அணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு, ஆன்ட்டி வந்து காப்பாத்துங்க, முடியல முடியலன்னு சொல்லிட்டு கத்திட்டு அழுதுட்டே அதை அணைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.